நெகட்டிவ் தாட்டை எப்படி பாசிட்டிவ் தாட்டாக மாற்ற போகிறோன்றத இப்போ பார்க்கலாம். நம்ம லைஃப்பில் நம்ம ஒருத்தவங்கள செலிப்ரிட்டிஸே எடுத்துக்குவோம். அவங்கள நம்மளுக்கு பிடிக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்க வந்து அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். நல்ல குணங்கள், நிறைய நல்ல படங்களாக நடிச்சிருப்பாங்க. அவங்க வே ஆஃப் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும். அசிங்கமாக போட மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்கு பிடிக்கிறதுனால தான் அந்த பர்டிகுலர் பர்சனை நம்மளுக்கு பிடிக்குது. செலிப்ரிட்டிஸே அந்த மாதிரி பார்த்து நம்மளுக்கு பிடிக்கும்போது நம்மக்கிட்ட நம்ம நல்ல கேரக்டர் நிறையா இருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும். அவங்கள பார்த்து வாயை பொளந்துக்கிட்டு பார்க்குறத விட நம்மக்கிட்ட இருக்க கெட்ட விஷயங்களை மாற்றிக்கணும், நல்ல விஷயங்களை அதிகப்படுத்திக்கணும். அப்போ தான் நம்மளை பிடிக்கும். நம்மக்கிட்ட எது எது கெட்ட விஷயங்கள்னு நைட்டு தூங்கும்போது ஒரு 1 ஹவர் அப்படியே கண்ணை மூடிட்டே யோசிங்க. பாசிட்டிவ் அதிகமாக இருக்கா, நெகட்டிவ் அதிகமாக இருக்கான்னு திங்க் பண்ணுங்கள். அப்போது அந்த பாசிட்டிவ் சைடு தாட்டை வந்து எது பாசிட்டிவ் சைடோ அது மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நெகட்டிவ் வந்து மனசுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. அந்த நெகட்டிவ் தாட் எதுன்னு மூளையில் யோசிங்க. அதை வந்து யோசிக்கும்போது நம்ம அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன இருக்கோ ஃபஸ்ட்டு ஒன்றா சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் தாட் எடுத்துக்கோங்க. இருக்கையிலே ரொம்ப மோசமான நெகட்டிவ் தாட்டு எதுன்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா எது சிம்பிளான நெகட்டிவ் தாட்டோ அதை எடுத்துக்கோங்க. அந்த நெகட்டிவ் தாட்டை எப்படி மாற்றுறதுன்னா நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். நார்மலாகவே நம்ம பேசுகிற இது வந்து ஸ்பீச்செல்லாம் வந்து எப்போவுமே நான் ஸ்மூத்தாக மெதுவாக சாஃப்டாக பேசணும். அதுதான் கரெக்டான டாக்கிங். கத்தக்கூடாது. ஒரு ஸ்டேஜில் பேசும்போது சத்தமாக பேசுகிறது வேறு. பட் அதுவுமே கூட அந்த மைக் வச்சுருப்பாங்க, நம்ம சத்தமாக பேசுகிறோம். அது வந்து மைக் மூலிமா சத்தமாக போகும். ஆனால் நம்ம நார்மலாக பேசும்போது ஸ்மூத்தாக மெதுவாக தான் பேசணும். ரொம்பவும் சத்தமாக பேசக்கூடாது. யாருக்கும் அது பிடிக்காது. நம்ம ஸ்மூத்தாக மெதுவாக பேசும்போது எல்லோரும் அதை லைக் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் வந்து யோசித்து அந்த கெட்ட விஷயங்கள் எது ரொம்ப சின்ன விஷயமோ அதை ஃபஸ்ட்டு மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய விஷயங்கள்லாம் மாற்றிக்கிட்டே வாங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த விஷயங்கள் நம்மளுக்கு செய்யணும்னு தோணும் போது நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா வரும். எல்லாருக்குமே வரும். இங்கே நல்லவங்களாக இருந்தாலும் வரும், கெட்டவங்களாக இருந்தாலும் வரும். கெட்டவங்கன்னு நம்ம யாரை சொல்கிறோம்? நெகட்டிவ் அதிகமாக இருக்கவங்கள தான் நம்ம கெட்டவங்கன்னு சொல்கிறோம். பாசிட்டிவ் அதிகமாக இருக்கவங்கள நம்ம நல்லவங்கன்னு சொல்கிறோம். நெகட்டிவ் சைடு இல்லாதவங்களும் இருக்க மாட்டாங்க. பட் அந்த நெகட்டிவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி மாற்றிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம இப்படி இருக்கமேன்னு நினச்சி நம்மளே அசிங்கப்படுத்திக்கிட்டு நம்மளே லைக் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நம்ம எப்படி பண்ணணும்னா அந்த நெகட்டிவ் தாட்டை ஒன்றா மாற்றிக்கிட்டோங்க ப்ராக்டிஸ் பண்ணி. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்களை மாற்றிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அப்புறம் கொஞ்சம் நீங்கள் யோகாலாம் பண்ணி மெடிடேஷன்லாம் பண்ணிங்கன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். நைட்டு தூங்கும்போது உட்காந்து அப்படியே கண்ணை மூடிட்டே உட்காந்துருங்க. இல்லை படுத்துக்கிட்டே கூட கண்ணை மூடிட்டு யோசிங்க. அப்படியே தூங்கிடாதீங்க. ஃபஸ்ட்டு யோசித்து அந்த 1/2 ஹவர் அலாரம் வச்சுக்கோங்க. அந்த 1/2 ஹவர் யோசித்து 1 ஹவரோ அலாரம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக பெட்டுக்கு போயிடுங்க. ஒரு 9 o'clock எப்போயும் 10 o'clock தூங்குறீங்க அப்படின்னா 9:30க்கு பெட்டுக்கு போயிடுங்க. அந்த 1 ஹவர் 10:30 வரைக்கும் யோசிங்க. உங்கள்கிட்ட இருக்க எப்படி மாற்றிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றது. இப்போ நான் சொன்ன ஸ்பீச்சை வச்சு நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த தாட் வரும்போது அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. அதை செய்ய மாட்டீங்க. ரெகுலர் ப்ராக்டிஸில் அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டைவர்ட் பண்ணணும், வேறு ஆக்டிவிட்டியில். அப்போ டைவர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்த நீங்கள் பண்ண மாட்டீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போது நம்மளோட பாசிட்டிவ் அதிகமாகும் போது நம்மளே லைக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம ரிலாக்ஸாக இருப்போம். இது வரைக்கும் நடந்ததாகவே இருக்கட்டும். இதுக்கப்புறமாச்சும் மாற்றிக்கணும். இப்போயும் நான் மாற்றிக்க மாட்டேன், என்னால் மாற்றிக்க முடியாது, இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கே பிடிக்காமல் போயிடும், மற்றவங்களுக்கும் பிடிக்காது, உங்கள் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பிடிக்காமல் போயிடும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாகிடும். அது வேண்டாம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணுறதோ இல்லை ஒரு வேலையை வேறு விஷயத்தில் கவனம் செலுத்துறதோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வேலையில் கவனம் செலுத்துங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இந்த விஷயத்தை மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய ஸ்பீச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.